வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பயாலஜி தமிழ். நாம இன்னைக்கு நம்மளோட வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க டிஎன்பிஜி டிஆர்பி சுவாலஜியில 5th யூனிட் ஜெனடிக்ஸ் பார்க்க போறோம். ஜெனடிக்ஸ்ல பார்த்தோம்னு சொன்னாக்க நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா லிங்கேஜ் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ்ல இருக்கக்கூடிய 2 டிசீசஸ் கலர் பிளைண்ட்னஸ் அண்ட் ஹீமோஃபீலியா பார்த்தோம். அந்த 2 பார்ட்டையும் நீங்க அந்த 2 டிசீஸோட வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னு சொன்னாக்க இந்த இடத்துல மேல இருக்கக்கூடிய அந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணி நீங்க போய் அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்க. இப்போ நம்ம லிங்கேஜ் பத்தி பார்க்க போறோம். லிங்கேஜ் அப்படின்னா பிணைதல் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். இப்போ நம்ம சிலபஸ்ல இந்த கிராசிங் ஓவர் கொடுத்துட்டேன். திஸ் இஸ் நாட் அ நெக்ஸ்ட் வீடியோல தான் நம்ம கிராசிங் ஓவர் பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம லிங்கேஜ் தான் பார்க்க போறோம். ஓகே, லிங்கேஜ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே என்ன சொன்னேன், பிணைதல் அப்படின்னு சொல்லிட்டோம். அதாவது பிணைப்பு அப்படிங்கிறது என்னன்னா அந்த தனித்து பிரிதல் விதி, இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு நடக்கும் மெண்டலோட இதுல. மெண்டலோட லா படி இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது தனித்து பிரிதல் விதி. அது நடக்கும்போது அந்த ஜீன்ல இருக்கக்கூடிய குரோமோசோம்ல இருக்கக்கூடிய ஜீன் எல்லாம் என்ன பண்ணும், தனித்தனியா பிரியாம இந்த பிணைதல்ல அந்த குரோமோசோம்ல இருக்கக்கூடிய ஜீன் என்ன பண்ணும், தனித்தனியா பிரியாம சேர்ந்தே போகும். அதுதான் பிணைதல். அதுதான் நம்ம லிங்கேஜ் அப்படின்னு சொல்றோம். இந்த லிங்கேஜை யாரு ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னா பேட்சர் அண்ட் புன்னட், இவங்க 2 பேரும் தான் ஃபர்ஸ்ட் முதல்ல இந்த லிங்கேஜை டிஸ்கவர் பண்ணாங்க. இதை யாரு டிஃபைன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க இந்த லிங்கேஜ் தியரி அப்படின்னா டிஹெச் மார்கன் அப்படிங்கிறவரு குரோமோசோமல் தியரி ஆஃப் லிங்கேஜ் அப்படிங்கறத வச்சு டிஃபைன் பண்ணியிருக்காரு. இந்த தியரியில இந்த லிங்கேஜ் தியரியில இவங்க என்ன சொல்ல வராங்க, எதுல இவங்க ரிசர்ச் பண்ணாங்க இந்த பேட்சர் அண்ட் புன்னட் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க லாந்த்ரஸ் ஒடரண்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்வீட் பிளான்ட், அதாவது ஸ்வீட் பீ, இனிப்பு பட்டாணி தாவரத்துல தான் இந்த ஆராய்ச்சியை இந்த பேட்சன் புன்னட் இவங்க 2 பேரும் செஞ்சாங்க. இவங்களோட ரிசல்ட்ல 2 விஷயத்த சொல்றாங்க. ஒண்ணு வந்து கப்ளிங். கப்ளிங்ல பார்த்தோம்னா அதோட ரேஷியோ 1:7:7 1:7:7:1 அப்படின்னு சொல்லி வருது. கப்ளிங் அப்படின்னா இணைதல் விதிப்படி 1:7:7:1 ரேஷியோலையும், ரிப்பல்ஷன் விதிப்படி 7:1:1:7 அப்படிங்கிற ரேஷியோலையும் வருது. ஆனா எக்ஸ்பெக்டட் ரேஷியோ இது கிடையாது. ஏன்னா நம்மளோட டைஹைபிரைட் கிராஸ்ல பார்த்தோம்னா மெண்டலோட விதிப்படி இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் அப்படிங்கிற டைஹைபிரைட் டெஸ்ட் கிராஸ் விதிப்படி அந்த இதுபடி நமக்கு எக்ஸ்பெக்டட் ரேஷியோ எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா 1:1:1 தான் இருக்கணும். ஸோ த டெண்டன்சி ஆஃப் அல்லீல்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட், அதுல இருக்கக்கூடிய அந்த அல்லீல்ஸோட டெண்டன்சி வந்து வேற மாதிரி இருக்கு. இட் கோஸ் டு பி பாஸ் டுகெதர் ஃப்ரம் ஒன் ஜெனரேஷன் டு நெக்ஸ்ட். அதாவது ஒரு ஜெனரேஷன்ல இருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு போகும்போது இது எப்படியெல்லாம் சேஞ்ச் ஆகுது, இந்த கப்ளிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இணைதல் மற்றும் விலகுதல் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ ஒன்லி ஜீன் சிச்சுவேட்டட் ஆன் த ஹோமோலோகஸ் குரோமோசோம். ஹோமோலோகஸ்னா என்ன, ஒரே மாதிரி இருக்கக்கூடிய குரோமோசோம் தட் கேன் ஷோ லிங்கேஜ். அதுதான் வந்து பிணைதல காமிக்குது. அதாவது ஜீன் வந்து ஹோமோலோகஸ் குரோமோசோம்ல லொகேட் ஆயிருந்தா மட்டும்தான் இட் ஷோஸ் தி லிங்கேஜ். இப்போ ஜீன் வந்து நான் ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ்ல லொகேட் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க அது வந்து லிங்கேஜ் வந்து காமிக்காது. ஸோ the gene on non-homologous chromosomes அப்படின்னு இருந்துச்சுன்னா அன்லிங்க்டு, அது ஒன்னோட ஒண்ணு பிணைஞ்சு இருக்காது, தனித்தனியா இருக்கும். எக்ஸெப்ஷன் இந்த லிங்கேஜ் இருக்குது இல்லையா, இந்த ரிப்பல்ஷன், கப்ளிங், இந்த லிங்கேஜ் இது எல்லாமே வந்து மெண்டலோட லா அப்படின்னு ஏற்கனவே ஒண்ணு சொன்னேன் இல்லையா, இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் அதாவது தனித்து பிரிதல் விதி, இதை வந்து ஃபாலோ பண்ணல. ஸோ இட் இஸ் எக்ஸெப்ஷனல். They always show 50% ரீகாம்பினேஷன் மட்டும்தான் காமிக்குது. பாக்கி 50% பேரண்ட்ஸ் கிட்ட என்ன இருக்கோ அதை அப்படியே கொண்டு வந்துதான் செகண்ட் ஜெனரேஷன்ல காமிக்குதே தவிர 50% மட்டும்தான் அங்க ரீகாம்பினேஷன் வந்து நடக்குது. இந்த ரேஷியோவையும் நம்ம மறுபடியும் பார்ப்போம். இது ஸோ இட் இஸ் எக்ஸெப்ஷன் டு த மெண்டலின் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். இது வந்து மெண்டலோட தனித்து பிரிதல் விதியை வந்து ஃபாலோ பண்ணவே இல்லை. எப்படி ஃபாலோ பண்ணல, it is inversely proportional to crossing over. இது crossing overக்கு
இன்வர்ஷனலி ப்ரொபோஷனலா இருக்கு. நம்ம அடுத்த வீடியோல கிராசிங் ஓவரை டீட்டெயிலா பார்ப்போம். அதாவது when crossing over வந்து ஏன் இன்வர்ஷனலி ப்ரொபோஷனல்னு சொல்றோம் அப்படின்னா, நமக்கு கிராசிங் ஓவர் அதிகமாக லிங்கேஜ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். எப்போ நமக்கு கிராசிங் ஓவர் அதிகமாகுதோ அப்ப லிங்கேஜ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். அந்த மாதிரி டிஹெச் மார்கன் அப்படிங்கிறவர் முன்னாடியே ஒன்று சொன்னேன் இல்லையா, குரோமோசோமல் தியரி ஆஃப் லிங்கேஜ் அப்படிங்கிற ஒன்று டிஹெச் மார்கன் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. அங்க இருக்கக்கூடிய ஜீன் ஷோஸ் லிங்கேஜ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஜீன் வந்து எப்படி குரோமோசோம்ல லொக்கேட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க இந்த மாதிரி லீனியர் மேனரா தான் வந்து லொக்கேட் ஆயிருக்கும். இப்போ இதுல இந்த ஜீன்ஸ் குரோமோசோம்ல எப்படி லொக்கேட் ஆயிருக்கு, இந்த மாதிரி ஒரே மாதிரி லீனியரா தான் அரேஞ்ச் ஆயிருக்கும். லீனியர் மேனரா தான் அந்த ஜீன்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு, அரேஞ்ச் ஆயிருக்குது. ஸோ ஜீன்ஸ் லொக்கேட்டட் லீனியர் மேனர் ஆன் குரோமோசோம்ல இந்த மாதிரி லீனியர் மேனரா தான் அந்த ஜீன்ஸ் வந்துட்டு லொக்கேட் ஆயிருக்கு. இதோட பெர்சன்டேஜ் அதிகமா இருக்கும். அதாவது கிராசிங் ஓவர் நடக்கும்போது இதோட பெர்சன்டேஜ் வந்து குறைவா இருக்கும். அட் த சேம் டைம் லிங்கேஜ் வந்து அதிகமா இருக்கும். கிராசிங் ஓவர் நடக்கும்போது இதோட பெர்சன்டேஜ் எப்படி இருக்கும், குறைவா இருக்கும். லிங்கேஜ் எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். ஸோ த நம்பர் ஆஃப் ஸ்ட்ரென்த் ஆஃப் லிங்கேஜ், லிங்கேஜ் வந்து எப்படி இருக்கும்னு சொன்னா அதிகமா இருக்கும். ஸோ ஸ்ட்ரென்த் ஆஃப் லிங்கேஜ் இஸ் இன்வர்ஷனலி ப்ரொபோர்ஷனல் டு த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ லிங்க்டு ஜீன்ஸ். இந்த ரெண்டு லிங்க்டு ஜீன்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா, இதுதான் வந்து அந்த லிங்கேஜோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்றோம். ஸோ த நம்பர் ஆஃப் லிங்கேஜ் குரூப்ஸ் corresponds to the haploid number of chromosome. எவ்வளோ linkage groups இருக்கோ, the number of linkage groups which corresponds to the haploid number of chromosomes. For example, humanல பார்த்தோம்னு சொன்னாக்க 46 chromosomes இருக்கும். அதுல மொத்தமா இருக்கக்கூடிய குரோமோசோம்ல பாதி தான் லிங்கேஜ் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹியூமன்ல லிங்கேஜ் எவ்வளோ இருக்கும், 23 தான் லிங்கேஜ் குரூப் இருக்கும். அதே மாதிரி ட்ரோசோஃபிலால பார்த்தோம்னு சொன்னாக்க 4 லிங்கேஜ் குரூப் தான் இருக்கும். அப்படின்னா எவ்வளவு குரோமோசோம்ஸ் இருக்கும், 8 இருக்கும். பைசன் சட்டைவம்ல பார்த்தோம்னு சொன்னாக்க 14 குரோமோசோம்ஸ். அப்ப அதுல பாதி வந்துட்டு 7 லிங்கேஜ் குரூப்பா இருக்கு. எப்பவுமே மொத்த குரோமோசோம்ல இருக்கிறதுல பாதி தான் லிங்கேஜ் குரூப்ல இருக்கும். அதுதான் வந்து நம்ம ஹாப்ளாய்டு நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்றோம். the number of linkage group corresponds to the haploid number of chromosomes. இதெல்லாம் வந்து pairs. 46 அப்படிங்கிறது 23 பேர். அப்போ 46ல இருந்து ஹாப்ளாய்டு செட் அப்படிங்கிறது 23 தான் வந்து லிங்கேஜ் குரூப் அப்படின்னு சொல்றோம். அடுத்து நம்ம லிங்கேஜ் அப்படின்றதோட டைப்ஸ் பார்க்க போறோம். லிங்கேஜ் வந்து we are categorized into two. One is complete linkage and another one is incomplete linkage அப்படின்னு சொல்லி நம்ம லிங்கேஜை 2 கிளாசிஃபை பண்ணிக்கிறோம். ஒன்று வந்துட்டு கம்ப்ளீட் லிங்கேஜ், இன்னொன்று வந்துட்டு இன்கம்ப்ளீட் லிங்கேஜ். கம்ப்ளீட் லிங்கேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, இட் ஷோஸ் நோ ரீகாம்பினன்ட் டைப் இஸ் ஃபார்ம்டு. அங்க ரீகாம்பினன்ட் டைப் வந்து ஃபார்ம் ஆகிறது இல்ல. ஸோ நோ சான்ஸ் ஃபார் கிராசிங் ஓவர். அங்க கிராசிங் ஓவர் நடக்கல. கிராசிங் ஓவர் நடந்துச்சு அப்படின்னா அங்க வந்து ரீகாம்பினேஷன் நடக்கும். இன்கம்ப்ளீட் லிங்கேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இட்ஸ் த டெண்டன்சி ஆஃப் லிங்க்டு ஜீன் செப்பரேட் அண்ட் ஃபார்ம் ரீகாம்பினன்ட் டைப். அந்த லிங்கா இருக்கக்கூடிய ஜீன் வந்து செப்பரேட் ஆகி ஒன்னா இணைஞ்சு ரீகாம்பினேஷன் ஆகுது. எப்ப ஆகுது, டியூ டு கிராசிங் ஓவர். ஒரு இதுவும் இன்னொரு ரெண்டு இதோட கிராசிங் ஓவர் நடக்கும் போதுதான் இந்த இது வந்துட்டு ரீகாம்பினேஷன் டைப் வந்துட்டு நடக்குது. இப்போ எப்படி இணையுது, எப்படி விலகுது அப்படிங்கறத நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்க போறோம். அதாவது கப்ளிங் அண்ட் ரிப்பல்ஷன் அப்படின்னு நம்ம அதை சொல்றோம். இப்போ கப்ளிங் அண்ட் ரிப்பல்ஷன் என்ன, இணைதல் மற்றும் விலகுதல். இது வந்து எப்போ நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இட் அக்கர்ஸ் when two alleles coming from same parentage. ஒரே பேரண்ட்ல இருந்து ரெண்டு அல்லீல் வருது. they are tend to enter same gamete. அது என்ன பண்ணுது, ஒரே பேரண்ட்ல இருக்கக்கூடிய அல்லீல்ஸ் அது ஒரே கேமீட்ல என்டர் ஆகுது and transmitted together in an offspring. அதோட ஆஃப்ஸ்பிரிங்ஸ்க்கு ஒன்னாவே டிரான்ஸ்மிட் பண்ணுது. இதுக்கு எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு இங்க
அந்த பைதல் சட்டகம்ல இருக்கிறதா எடுத்திருக்கேன். கேபிட்டல் பி, கேபிட்டல் பி, கேபிட்டல் எல், கேபிட்டல் எல் அண்ட் ஸ்மால் பி, ஸ்மால் பி, ஸ்மால் எல் எடுத்திருக்கோம். பட் நான் வந்து எக்ஸ்பெரிமெண்டல்ல கொடுக்கும்போது இந்த கேபிட்டல் பி அப்படிங்கறத பி அப்படின்னு போட்டிருக்கேன். ஏன்னா பில வந்து நமக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாதுங்கிறதுக்காக, நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேணாம் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த பிக்கு பதில் பி யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி அது பர்பிள்க்கு இண்டிகேட் பண்ணக்கூடிய பி தான். நான் இந்த மாதிரி பியை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க நோட் எழுதி ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்க பி தான் எழுதணும், இந்த பி யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னாக்க, பேட்சன் அண்ட் புன்னட் இவங்க 2 பேரும் 1906 வருஷம் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்க, லாந்தரஸ் ஓடாரிட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளான்ட், ஸ்வீட் பீ பிளான்ட் எடுத்துக்கிறாங்க அவங்களோட ரிசர்ச்சுக்காக. இதுல அவங்க 2 கேரக்டரை எடுத்து செஞ்சு பாக்குறாங்க. 2 கேரக்டர் எடுக்கிற ஒரு பிளான்ட்ல அப்படின்னு சொன்னாலே, நம்மளோட மெண்டலோட டைஹைபிரிட் கிராஸ்ல பார்த்தோம்னா, இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் படி டைஹைபிரிட் கிராஸ் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, இருபண்பு சோதனை கலப்பு அப்படின்னு நீங்க ஒண்ணு படிச்சிருப்பீங்க. அதாவது என்னன்னா, உருண்டை மஞ்சளையும் பச்சை சுருங்கியது இந்த 2 கேரக்டர்ஸையும் கிராஸ் பிரீட் பண்ணி வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனை டெஸ்ட் கிராஸ் பண்ணுவாங்க. அதாவது சோதனை கலப்பு செய்வாங்க. அதுதான் டைஹைபிரிட் கிராஸ். அதுல ரேஷியோ பார்த்தோம்னா கடைசியில 1:1:1:1 அப்படின்னு மெண்டலோட கருத்துப்படி வரணும். ஆனா அந்த இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட, டைஹைபிரிட்ல இருக்கக்கூடிய இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட இந்த கப்ளிங் அண்ட் ரிப்பல்ஷன் தியரி வந்து ஃபாலோ பண்ணல. இந்த பேட்சன் அண்ட் புன்னட் வந்து சொல்ற இந்த தியரி வந்து இதை ஃபாலோ பண்ணல. ஏன் இதை தனியா ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொன்னாக்க, இந்த இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தியரி எப்ப வேலை செய்யும் அப்படின்னா, அந்த கேரக்டர்ஸ் தனித்தனியான குரோமோசோம்ல இருக்கும்போது தான் வேலை செய்யும். ஏன்னா இந்த மெண்டலோட லா படி அவர் 7 பண்புகளை ஆராய்ச்சிக்காக எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நிறைய இது பார்த்திருந்தோம். அவரு அந்த தாவரத்துல இருக்கக்கூடிய சீடு கலரு, சீடு ஷேப்பு, இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் அவரோட ரிசர்ச்காக அவர் எடுத்து யூஸ் பண்ணாரு. ஆனா ஒவ்வொரு கேரக்டரும் ஒரு குரோமோசோம்ல இருந்தது. அப்படி 7 குரோமோசோம்ல இருந்து 7 கேரக்டர் எடுத்துக்கிட்டாரு. அதுபடி இந்த உருண்டை மஞ்சள் அப்படிங்கிறது முதல் குரோமோசோம்லையும், பச்சை சுருங்கினதுங்கிறது 7வது குரோமோசோம்லையும் இருக்கும்போதுதான் இந்த டைஹைபிரிட் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் வந்து நமக்கு 1:1:1:1ங்கிற ரேஷியோ வந்து கிடைச்சது டெஸ்ட் கிராஸ் பண்ணும்போது. டைஹைபிரிட் டெஸ்ட் கிராஸ் பண்ணும்போது, அதாவது சோதனை கலப்பு, இருபண்பு சோதனை கலப்பு செய்யும் போது அந்த ரேஷியோ கிடைச்சிச்சு. ஆனா இங்க அந்த இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்ல சீடோட கலரு, சீடோட ஷேப்பை எடுத்துக்கிட்டாரு. சீடோட கலர் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் குரோமோசோம்ல இருக்குன்னு சொன்னேன். சீடோட ஷேப் பார்த்தோம்னா 7வது குரோமோசோம்ல இருக்கு. ஸோ 2 வேற வேற இடத்துல தனித்தனியா இருக்கும்போது மட்டும்தான் இந்த மாதிரி இந்த இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் வந்து வேலை செய்யும். ஆனா இங்க பேட்சன் அண்ட் புன்னட் இவங்களோட ரிசர்ச்காக அவங்க என்ன எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, ஃபிளார், ஒரு அந்த லேதரஸ் ஓடென்ட்ரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்வீட் பீ பிளான்ட்டோட ஃபிளார் எடுத்துக்கிட்டாங்க. அந்த ஃபிளாரோட கலர் ஆஃப் த ஃபிளாரும் போலனும் ஒரே இடத்துல இருக்குது. ஸோ போலனோட ஷேப் ஆஃப் த போலன் அண்ட் கலர் ஆஃப் த ஃபிளாரை வந்து இந்த பேட்டசன் அண்ட் புன்னட் இவங்க 2 பேரும் அவங்களோட ரிசர்ச்காக எடுத்துக்கிட்டாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ அவங்க எடுத்துக்கிட்ட எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னா, பர்பிள் கலர் ஃபிளாரு, ஆனா அதுல போலன் வந்து லாங் போலனா இருக்கு. இதுதான் வந்து டாமினன்ட் கேரக்டர். அதே ரெசசிவ் கேரக்டரா இருந்துச்சுன்னு சொன்னாக்க ரெட் கலர் ஃபிளார் எடுத்துக்கிட்டாங்க. அந்த போலன் வந்து ரவுண்ட் ஷேப்ல இருந்துச்சு. ஓகே, இங்க வந்து பர்பிள் ஃபிளாருக்கு வந்து பி தான் இங்க கொடுக்கணும். நான் வந்து பி கொடுக்காததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, கேபிட்டல் பியும் ஸ்மால் பியும் எனக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்கு வசதியா இருக்கணுங்கிறதுக்காக நான் பி போட்டிருக்கேன். ஆக்சுவலி இங்க கேபிட்டல் பி, பர்பிள் கலர் ஃபிளார், அதனால பி தான் வரணும். ஓகே, இங்க இப்படி வந்துருச்சு. இதோட கேமிட்ஸை பிரிக்கிறோம். கேமிட்ஸை பிரிக்கும் போது ஒரு கேபிட்டல் பிஎல்லும் ஒரு கேபிட்டல் பிஎல்லும் தனித்தனியா பிரிச்சாச்சு. அதே மாதிரி இங்க ஸ்மால் பிஎல் நம்ம டைஹைபிரிடுக்கு பிரிக்கிற அதே மாதிரி தான் பிரிச்சோம். F1 ஜெனரேஷனும் பார்த்தோம்னா கேபிட்டல் பி, ஸ்மால் பி, அப்புறம் கேபிட்டல் எல், ஸ்மால் எல், அதே மாதிரி தான் வந்திருக்கு. ஆனா இதை என்ன பண்றோம், நம்ம
இந்த F1 ஜெனரேஷன் இருக்குது இல்லையா, இந்த F1 ஜெனரேஷனை என்ன பண்றோம், நம்ம கொண்டுட்டு போய் கம்ப்ளீட் ரிசசிவ் பேரண்டோட நம்ம கிராஸ் பிரீட் பண்ண போறோம். அந்த ரெசசிவ் பேரண்டோட நம்ம கிராஸ் பிரீட் பண்ணோம்னா அந்த கிராஸ்க்கு பேரு தான் டெஸ்ட் கிராஸ், சோதனை கலப்புன்னு சொல்றோம். ஸோ முதல் தலைமுறையை நம்ம சோதனை கலப்பு செய்ய போறோம். சோதனை கலப்புனா என்ன? முழுமையாக ஒடுக்கப்பட்ட பண்புடைய பெற்றோருடன் இனக்கலப்பு செய்வதற்கு பேர் தான் டெஸ்ட் கிராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சோதனை கலப்பு. இப்போ அப்படி செய்யும் போது அக்கார்டிங் டு டைஹைபிரிட் டெஸ்ட் கிராஸ் பேஸ்ட் ஆன் மெண்டல்லா, மெண்டலோட விதிப்படி அந்த சீட் காலர் அண்ட் சீட் ஷேப்பை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனை அதோட பேரண்டோட ரெசசிவ் பேரண்டோட டெஸ்ட் கிராஸ் பண்ணோம்னா மெண்டலோட லா படி எவ்வளவு ரேஷியோ வரும்? 1:1:1 அப்படிதான் வரும். பட் இந்த இதுல எவ்வளவு ரேஷியோ வந்துச்சுன்னா 7:1:1:7 அப்படிங்கிற ரேஷியோ வந்திருக்கு. ஏன் இந்த ரேஷியோ வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதோட ரிசல்ட், கப்ளிங்கோட ரிசல்ட். இந்த கப்ளிங்கோட ரிசல்ட்டை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் இந்த முன்னாடி உங்களுக்கு இதுல சொல்லாம வந்துட்டேன். இந்த 7:1:1 ரேஷியோ எப்படி வந்துச்சு அப்படின்னாக்க கேபிட்டல் பி ஸ்மால் பி கேபிட்டல் எல் ஸ்மால் எல் இப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல வரும். இது எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 44% இருக்கும். அதே மாதிரி அந்த ரெசசிவ் கேரக்டர் இருக்குது இல்லையா, ஸ்மால் பி ஸ்மால் பி ஸ்மால் எல் அப்படின்னு பாக்குறோம் இல்லையா, அதாவது ரெட் ஃபிளவர் அண்ட் ரவுண்ட் போலன், இதுவும் வந்துட்டு 44% இருக்கும். ஆனா அந்த ரீகாம்பினேஷன் நடக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த ரீகாம்பினேஷன் எங்க நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க இந்த கேபிட்டல் பி ஸ்மால் எல் அப்படிங்கிற கேரக்டர் வருது. இதுல எவ்வளவு இருக்கும்னு சொல்லி பார்த்தாக்க 6 இருக்கும். அதே மாதிரி இந்த கேபிட்டல் பி கூட சேர்ந்து பாக்கி ரெண்டும் கேபிட்டல் பி ஸ்மால் பி கேபிட்டல் எல் இது எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கும்னா 6% இருக்கும். இப்போ இந்த ரெண்டுக்கும் இடையில தான் அந்த ரீகாம்பினேஷன் வந்துட்டு நடக்குது. ஏன்னா நம்ம முன்னாடியே நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க இதுல வந்து ரீகாம்பினேஷன் அப்படிங்கிற ஒண்ணு வந்துட்டு நடக்கும் அப்படின்னு சொல்லி முன்னாடி ஸ்டார்டிங்ல கிராசிங் ஓவர் ஸ்டார்ட் பண்ணும் போதே நான் சொல்லியிருந்தேன். அதாவது they always shows 50% ரீகாம்பினேஷன். இதுதான் அந்த 50% ரீகாம்பினேஷன். இது என்ன அப்போ அப்படின்னு சொன்னாக்க இது வந்து டாமினன்ட் கேரக்டர் சொல்லுது. அதாவது டாமினன்ட் கேரக்டர் என்ன? கேபிட்டல் பி அப்படின்னா பர்பிள் ஃபிளவர், கேபிட்டல் எல்னா என்னது? லாங் போலன். இது 44 கேபிட்டல், அதாவது பர்பிள் ஃபிளவர் லாங் போலன் அந்த டாமினன்ட் கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ணுது. இந்த ஸ்மால் பி ஸ்மால் எல் அப்படிங்கிறது என்னது? ரெட் ஃபிளவர் ரவுண்ட் போலன், கம்ப்ளீட்லி ரெசசிவ் பேரண்டை இண்டிகேட் பண்ணுது. அப்ப இது 50% வந்துருச்சு. இந்த இது இருக்குது இல்லையா, இந்த கேபிட்டல் பி அப்படின்னா அதை எதை இண்டிகேட் பண்ணுது? பர்பிள் ஃபிளவர். ஆனா ஸ்மால் எல் அப்ப என்ன பண்ணுது? ரவுண்ட் போலன். பர்பிள் ஃபிளவர் ரவுண்ட் போலன் வந்து 6%. கேபிட்டல் பினா என்ன? பர்பிள் ஃபிளவர். கேபிட்டல் எல்னா என்ன? லாங் போலன். இதை வந்து இண்டிகேட் பண்றது 6%. இதுதான் வந்து ரீகாம்பினேஷன் நடந்திருக்கு. இப்படிதான் இந்த 7:1:1:7 அப்படிங்கிற ரேஷியோ வந்திருக்குது. ஓகே, எப்படி ரேஷியோ எக்ஸ்பெக்டட் ரேஷியோ என்னவா இருந்துச்சு? 1:1:1:1 அப்படின்னு வந்திருக்கணும். அதாவது ரவுண்டு, அதாவது உருண்டை சுருங்கியது வந்துட்டு 25%, உருண்டை மஞ்சள் 25%, பச்சை சுருங்கியது 25%, பச்சை மஞ்சள் 25%. இப்படிதான் டைஹைபிரிட் கிராஸ்ல வரணும். அப்படிதான் வந்திருக்கும். ஆனா இங்க ஏன் இப்படி வரல அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க இந்த இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சார்பின் ஒதுங்குதல் விதிப்படி 1:1:1:1 வந்திருக்கணும். இங்க வரல. ஏன்னா இங்க இந்த ரெண்டு கேரக்டரும் சேர்ந்தே இருக்குது. அதனால இந்த சார்பின்றி ஒதுங்குதல் விதிக்கு இது உட்படவில்லை. இப்போ கப்ளிங்கோட ரிசல்ட்டை வந்துட்டு நம்ம பாக்குறோம். கப்ளிங்கோட ரிசல்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா இந்த டெஸ்ட் கிராஸ் நம்ம பண்ணும்போது, டெஸ்ட் கிராஸ் நான் பண்ணி காமிக்கல, நீங்களே பண்ணி பார்த்துக்குங்க. ஏன்னா ஏற்கனவே டைஹைபிரிட் கிராஸ் நம்ம தேவையோட அளவு அதிகமாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதனால நான் இங்க
இந்த டெஸ்ட் கிராஸ் எல்லாம் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணதுனால இங்க பண்ணல. இந்த கப்ளிங்கோட ரிசல்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதாவது டெஸ்ட் கிராஸ் indicates that the parental combinations are 7 times more numerous than the normal parent combination. இது வந்து 7 times 7 44 அதுதான் 7 times more numerous than the parental combination விட 7 times அதிகமா இருக்கு. அதாவது 100 பிளான்ட் 100 ஃபிளார் கிடைக்குதுன்னா அதுல 44 ஃபிளார் இந்த கேரக்டரும் 44 ஃபிளார் இந்த கேரக்டரும் பேலன்ஸ் இருக்கக்கூடிய 6 தான் இந்த மாதிரி கிடைக்குது அப்படின்னு. So Batson and Punnett என்ன சொல்றாங்க, suggested that all alleles coming from the same parent to enter the same gamete, ஒரே parentல வந்து ஒரே gameteல போகுது. So and to be inherited together, அதனால ஒன்னாவே சேர்ந்தே inherit பண்ணுது, தனித்தனியா அதை பிரிக்க முடியல அப்படிங்கிறது தான் கப்ளிங்கோட ரிசல்ட். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம், ரிப்பல்ஷன்னா என்னன்னு பார்க்க போறோம். ரிப்பல்ஷன் அப்படின்னா விலகுதல் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ரிப்பல்ஷன் பார்க்க போறோம். ரிப்பல்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இங்க வந்து ரிப்பல்ஷன் விலகுறது. ஸோ இட் அக்கர்ஸ் வென் டூ அல்லீல்ஸ் கம்மிங் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பேரண்ட். முன்னாடி பார்த்தது ஒரே பேரண்ட்ல இருந்து வருது, ஒரே பேரண்ட்ல இருந்து வரக்கூடியது ஒரே கேமெட்ல போகுது, ஒரேடியா இன்ஹெரிட் ஆயிடும். ஆனா ரிப்பல்ஷன்ல பார்த்தோம்னு சொன்னாக்க ரெண்டு அல்லீல்ஸ் கம்மிங் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பேரண்ட்ஸ், ரெண்டு அல்லீலும் வேற வேற பேரண்ட்ஸ் கிட்ட வருது. ஸோ தே டென்ட் டு என்டர் இன் த டிஃப்ரெண்ட் கேமெட்ஸ். அதனால அது வேற வேற கேமெட்ல என்டர் ஆகுது. remain apart in the offsprings. அந்த apart offspringsக்குள்ள எப்படி இருக்குது, இதுக்கு எக்ஸாம்பிளும் நம்ம அதே தான் எடுத்துக்கிறோம். அதாவது ஸ்மால் பி ஸ்மால் பி ஸ்மால் எல் தான் எடுத்துக்கிறோம். பட் நான் இங்க உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக தான் இங்க பி போட்டிருக்கேன். நீங்க எழுதும்போது இந்த இதவே மாத்தி எழுதிக்கிங்க. இப்போ when same allele coming from different parents ஆ இருந்தா, சேம் allele வேற வேற பேரண்ட்ல இருந்து இப்படி வந்துச்சுன்னா then they will enter into different gametes. அதுல போய் என்டர் ஆகுது. அந்த எக்ஸாம்பிள் தான் நம்ம இங்க பாக்குறோம். இப்போ கேபிட்டல் பி அப்படின்னா பர்பிள், ஆனா ரவுண்டு பர்பிள் ஃபிளார் ரவுண்டு போல. இங்க வந்துட்டு பார்த்தோம்னு சொன்னாக்க சாரி, இது வந்து கேபிட்டல் எல் போடணும். இந்த இடத்துல கேபிட்டல் எல் வராம போயிடுச்சு. ஆக்சுவலி திஸ் இஸ் கேபிட்டல் எல், அதாவது ரெட் கலர் லாங் போலன் இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதோட ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பார்த்தோம்னா பர்பிள் கலர் பட் லாங் கோலன் வந்து கிடைக்குது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனை நம்ம என்ன பண்றோம், இது கூட கம்ப்ளீட் ரெசசிவ் பேரண்ட் கூட போயிட்டு டெஸ்ட் கிராஸ் பண்றோம். இங்க வந்து நம்ம கம்ப்ளீட் ரெசசிவ் அப்படின்னு ஏன் எடுக்கிறோம் அப்படின்னாக்க, இங்க வந்து இதை டாமினண்டா எடுத்துக்கிறோம், இதை ரெசசிவா எடுத்துக்கிறோம். ஸோ இதை இது கூட போய் நம்ம டெஸ்ட் கிராஸ் பண்றோம். அப்படி டெஸ்ட் கிராஸ் பண்ணும்போது F2 ரேஷியோ எவ்வளவு கிடைக்குது அப்படின்னா 1:7:7:1 அப்படிங்கிற ரேஷியோ கிடைக்குது. பட் எக்ஸ்பெக்டட் ரேஷியோ அக்கார்டிங் டு த மெண்டல் லா 1:1:1 வரணும். அப்போ இவ்வளோ இந்த ரேஷியோ தான் கிடைக்குது ரிப்பல்ஷன்ல. ஸோ த ரிசல்ட் ஷோஸ் தட் சம் ஜீன்ஸ் கம்மிங் ஃப்ரம் த டூ டிஃப்ரெண்ட் பேரண்ட்ஸ், சில ஜீன் என்ன பண்ணுது, டூ டிஃப்ரெண்ட் பேரண்ட்ஸ்ல இருந்து வருது. தே என்டர் இன்டு டிஃப்ரெண்ட் கேமெட் and to be inherited separately and independently. எப்படி இன்ஹெரிட் ஆகுது, தனித்தனியா அது அடுத்த ஆஃப்ஸ்பிரிங்ஸ்க்கு இன்ஹெரிட் ஆகுது. அதனால அதோட ரேஷியோ அப்படி வந்துச்சு. இப்போ இந்த லிங்கேஜோட ஸ்ட்ரென்த் என்ன, முன்னாடியே பார்த்தோம், அதை திருப்பி பார்க்கிறோம். லிங்கேஜோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, the strength of linkage between any two linked genes, அதாவது ஏதாச்சும் ரெண்டு linked genes depends upon the distance between them. இந்த ரெண்டு ஒன்னா ஒட்டிட்டு இருக்கக்கூடிய ஜீன்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ், அதுதான் லிங்கேஜோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்றோம். So the strength of linkage is inversely proportional to the distance between the genes. அப்ப அந்த ஒரு ஜீன்ஸ்க்கும் இன்னொரு ஜீன்ஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ்க்கு அதை பேஸ் பண்ணி தான் அந்த லிங்கேஜோட ஸ்ட்ரென்த் வந்து இன்வெர்ஷனலி ப்ரொபோர்ஷனலா இருக்குது. அடுத்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் லிங்கேஜ், அந்த லிங்கேஜோட ஸ்ட்ரென்த், அதாவது டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஜீன், அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் த லிங்கேஜை என்னென்ன ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க ஏஜ் எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லி பார்க்க போறோம். அதாவது with increasing age, அதாவது ஏஜ் இன்க்ரீஸ் ஆக ஆக the chance for crossing over என்ன ஆகுது, குறைஞ்சிருது, ரெடியூஸ் ஆயிருது. and strength of linkage increase ஆகுது. வயசாக ஆக கிராசிங் ஓவர் குறைஞ்சு போயிருது, அதனால லிங்கேஜ் அதிகமாகுது.
கிராசிங் ஓவர்னா குறுக்கு கலப்பு. குறுக்கு கலப்பு வந்து குறையும் போது பிணைதல் அதிகமாகுது. அடுத்தது வேற என்ன ஃபேக்டர் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க டெம்பரேச்சர். எப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதோ, அதாவது the increase in டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்க்ரீஸ் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் கயாஸ்மேட்டா ஃபார்மேஷன். கயாஸ்மேட்டா ஃபார்மேஷன் அப்படின்னா அந்த கிராசிங் ஓவர் நடக்கக்கூடிய அந்த பாயிண்ட், நெக்ஸ்ட் வீடியோல அந்த கயாஸ்மேட்டாவை நான் காமிக்கிறேன். அந்த கயாஸ்மேட்டா ஃபார்மேஷன் ஆகக்கூடிய அந்த பாயிண்ட்டை தான் நம்ம அதோட ஃப்ரீக்வன்சி இருக்குது இல்ல, அது வந்து குறையுது. டெம்பரேச்சர் அதிகமாக அந்த கிராசிங் ஓவரோட பாயிண்ட் என்ன பண்ணுது, டிக்ரீஸ் ஆகுது. இது வந்து the strength of linkage அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டர். ஓகே, இப்போ கம்ப்ளீட் லிங்கேஜுக்கு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். எக்ஸாம்பிள் ஃபார் கம்ப்ளீட் லிங்கேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தாக்க டியூ டு நான் கிராசிங் ஓவர் மேல் ட்ரோசோஃபிலா அண்ட் ஃபீமேல் சில்க்வார்ம் மாத், இது ரெண்டுமே வந்துட்டு இதோட எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துக்கிறோம். இதோட இந்த வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோல வந்துட்டு நம்ம கிராசிங் ஓவர் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னாக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகும்போது இந்த இடத்துல 4 யூனிட்ஸோட வீடியோஸ் ஃபுல்லா உங்களுக்கு இங்க கிடைக்கும். நீங்க பார்க்கல அப்படின்னு சொன்னாக்க அதை யூஸ் பண்ணி அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து யூஸ் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.